சில பேரு ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, திடீர்னு வேலை போயிடுச்சுமா. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வேலை போயிருச்சு அப்படின்னா அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகளை நம்ம சமாளிக்கணும் இல்லையா? வாடகை இருக்கும், மளிகை பொருட்கள் வாங்கணும், எவ்வளவோ இருக்கும், இஎம்ஐ இருக்கும். திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இவர் வெளிநாட்டில இருந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தார். குடும்பத்தோடு அவர் வெளிநாட்டில் தான் இருக்கிறார். திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அடுத்த வேலை கிடைச்சிரும், எப்படியும் அனுபவம் இருக்குது, படிப்பு இருக்குது, அதை வச்சு இன்னொரு வேலையில் சேர்ந்துட முடியும். ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம சமாளிக்கணும் இல்லையா? அவர் ஜாதகம் பார்க்க வந்தப்போ அவருக்கு குரு தசை நடந்துகிட்டு இருந்தது. அவருக்கு நான் சில கோவில்கள் சொன்னேன். ஏன்னா நான் எப்போவுமே கோவில் தான் பரிகாரமாக கொடுப்பேன். அது என்கிட்ட ஜாதகம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். பரிகாரம் அப்படின்னாவே இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த கோவில்களுக்கு உங்கள் ஜாதகப்படி போங்கன்னு சொல்வேன். ஆனால் இவர் வெளிநாட்டில் இருந்ததுனால அவரால் இப்போ கோவில்களுக்கு போகணும்னா கிளம்பி வரணும் இல்லையா? அதுக்கான வாய்ப்பே இல்லைங்கம்மா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு நான் ஒரு பாசுரம் அனுப்பி, அங்கே அமெரிக்காவில் சில கோவில்கள் இருக்குது. அவர் அமெரிக்காவில் இருந்து தான் ஜாதகம் பார்த்தார். அமெரிக்காவுக்கு நான் சொற்பொழிவுகளுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நாம் அடைந்தால் நல்லரன், நமக்கென்று நல் அமரர், தீமை செய்யும் வல் அசுரரை அஞ்சி சென்றடைந்தால் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் திருமோகூர் நாமமே நவின்று எண்ணுமீன் ஏத்துமீன் நமர்கள் என்கிற இந்த பாசுரத்தை இங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டாரு, அப்போ எனக்கு திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா இந்த குரு முடிகிற வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேனா அப்படின்னு கேட்டார். அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க கொஞ்சம் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்க, இந்த பாசுரத்தையும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம ஊர்ல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் கோவில்கள் இருக்கு இல்லையா? சனியால பிரச்சனையா இங்க போங்க, குருவால பிரச்சனையா இங்க போங்க, சுக்கிரனால பிரச்சனையா இங்க போங்க. அதே மாதிரி நோய்களுக்கு, திருமணத்துக்கு, குழந்தை பிறப்பதற்கு இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த கோவில் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நன்மைக்காக தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. நாம அங்க போய் வழிபாடு செய்கிற போது அந்த கோவில்களுக்கு உரிய பதிகங்களை, பாசுரங்களை சொல்கிற போது திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இவற்றையெல்லாம் ஒவ்வொரு நாளும் பூஜையில் சொல்லி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். என்கிட்ட ஜாதகம் பார்த்த நிறைய பேருக்கு நான் சொன்ன அந்த வழிபாடுகளை செய்து, நான் சொன்ன அந்த மந்திரங்களை சொல்லி அவங்களுக்குலாம் நிறைய முன்னேற்றம் இருக்கு. ஒருத்தருக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதுக்கு ஜோதிடர் நான் சொல்லி தான் நடந்தது அப்படிலாம் சொல்லவே முடியாது. அது அவர்களுடைய பிரார்த்தனையினுடைய பலன். அவங்க பிரச்சனை தீருதுன்னா எந்த அளவுக்கு அவங்க மனமுருகி பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு வேண்டுதல் பலிக்கணும்னா முதல்ல நாம நல்லவங்களா இருக்கணும் அப்படின்றத என்னுடைய பதிவுகளை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தப்போ திடீர்னு வேலை போயிடுச்சு, கண்டிப்பா நான் வேற வேலையில சேர்ந்துருவேன், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அது வரைக்கும் நான் எப்படி நிலைமையெல்லாம் சமாளிக்கிறது, எப்ப வேலை கிடைக்குன்னு தெரியலையே. நான் ஒரு கம்பெனில சேர்றேன், 6 மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னா அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? அதனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா வேலை கிடைக்கணுமா, அதுக்கு ஏதாவது நீங்க பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நான் அவர் இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து செய்ய வேண்டிய வழிபாடுகள் சொல்லி இந்த பாசுரத்தை நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை உங்களுக்கும் கூட திடீர்னு வேலை போயிடுச்சு, வேலை மட்டும் இல்லை வர வேண்டிய ப்ரொமோஷன் வரலம்பாங்க. எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் இன்னொருத்தருக்கு அந்த ப்ரொமோஷன் போயிடுச்சு, எனக்கு வர வேண்டிய பணம் வரல. சில இடங்களில் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க வேலைக்கு சேரும்போது. நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், அதை திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய உண்டு. வேலைக்கு போகிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த பாசுரத்தை ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.